சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன். என் வாக்கை முழுமையாக கேட்டு என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள். உன்னை தேடி மீண்டும் உன் அப்பா வந்திருக்கின்றேன். உன் வீட்டிலிருந்து நான் எதற்காக வெளியேறினேன் தெரியுமா? மீண்டும் உன்னை தேடி எதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன் தெரியுமா? நான் இல்லாத இந்த நாளை நீ உணர்ந்தாயா? நான் உன்னோடு இல்லை என்ற ஒரு அறிகுறியேனோ உனக்கு தென்பட்டதா? என் அன்பு குழந்தையே, உன் அப்பா இருப்பதும் இல்லாததும் உணர்ந்தாயா? நீ இந்த கேள்விக்கு நான் பதிலை எதிர்பார்க்கின்றேன். நான் உன் வீட்டில் இல்லை என்பதே நீ உணர்ந்திருக்கவே மாட்டாய். காரணத்தை சொல்லவா? என் உடல்தான் உன் இல்லத்தை விட்டு சென்றது ஒழிய என்னுடைய உயிரும் எண்ணமும் உன்னை சுற்றி உன்னுடைய வீட்டுக்குள் தான் இருந்தது. முழுமையாக உன்னை அனாதையாக விட்டுவிட்டு செய்வேனோ? நான் சொல்ல வேண்டிய அவசியம் எதற்காக வந்தது தெரியுமா? என் அன்பு குழந்தையே, மிகப்பெரிய சதி திட்டம் நடந்து வந்தது. அந்த சதி திட்டம் மட்டும் நடந்துவிட்டால் இதிலிருந்து உன்னை என்னால் மட்டுமல்ல யாராக இருந்தாலும் காப்பாற்ற முடியாது. உன்னை விட்டு போக மனம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த சதி வேலை ஆரம்பமாகி இருக்கும். அந்த சதி வேலையால் நீ படும் வேதனைகளையும் என் கண்களால் பார்க்க கொடும் அல்லவா? அப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிடக் கூடாது என்று தான் உன் இல்லத்தை விட்டு நான் வெளியேறினேன். என் அன்பு குழந்தையே, ஒரு கணம் கூட உன்னை விட்டு மனம் இல்லாத இந்த சாயப்பா என் அன்பு மகளை விட்டு பிரிந்தேனானாலும் என் உடலை மட்டும் நான் வெளியேற்றினேன். தவிர என் உள்ளத்தையும் உயிரையும் உன் வீட்டுக்குள் விட்டு சென்றேன். அசுத்த காற்றாக இருந்தாலும் என் குழந்தையை நெருங்கக்கூடாது என்று நான் என் பாதுகாப்பு வளையத்தை உன் வீட்டை சுற்றி வைத்தேன். உன்னால் என்னை எப்பொழுதும் உணர முடியும். நான் இல்லாததை உணர வைக்க மாட்டேன். ஏனென்றால் உன்னை விட்டு ஒரு கனவும் நான் நகர மாட்டேன். தேவையானதை உடனடியாக இப்பொழுது நான் கொடுத்து இருக்கும் வேதனைகளை குறைக்கின்றேன். எந்த காரியத்தை நீ நினைத்து வருத்தப்படுகின்றாயோ அந்த காரியத்தை உனக்கு நான் வெற்றியடைய செய்கிறேன். யாரால் தலை குனிந்து நின்றாயோ அவர்களுக்கு முன்னால் நான் தலை நிமிர்ந்து நிற்கச் செய்கிறேன். கவலைப்படாதே. வாழ்க்கை என்பது மிகப்பெரிய பாதை. அந்த பாதையில் இருந்து பாதி தூரம்தான் வந்திருக்கின்றாய். இனி வரும் தூரம் அனைத்தும் உனக்காக வெற்றி காத்திருக்கிறது. வாழ்க்கை பயணம் இதோடு முடிந்து விடுமோ என்று வேதனைப்பட்டாயே. முடித்து வைக்கவா? உன் அப்பா உன்னோடு இருக்கின்றேன். இனிதான் தொடரப்போகிறது உன் வெற்றி பயணம். மகிழ்ச்சியோடு காத்திரு. நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். சர்வமும் உன் சாயப்பா என்று நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.